வணக்கம். நம்ம இன்றைக்கி சவுத் இண்டியன் பேங்க் பார்க்க போகிறோம். 2 விஷயங்கள் நம்ம குறிப்பாக இருக்குது. இதில் ஒன்று வந்து சவுத் இண்டியன் பேங்க்குடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட், 2வது விஷயம் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இரண்டுமே இன்றைக்கி பார்க்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து இது சவுத் இண்டியன் பேங்க் நம்ம பார்க்குறதால நம்ம இதை வேறு எந்த ஸ்டாக்குக்கு வேணாலுமே அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லெசனாக இருக்கும் இது. இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது மந்த்லி சார்ட் 2025 வரைக்கும் இருக்குது. 1999 கிட்டத்தட்ட 27 வருஷம் இதில் இருக்குது. இதே ஒரே பேஜில் வந்து 27 வருஷமாக ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது பொதுவாக ஒரு இன்வெஸ்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து சார்ட்டே பார்க்க தெரியாது. நிறைய இன்வெஸ்டருக்கு ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கட்டும், ஒரு லாங் டைம் இன்வெஸ்டருக்கு அவங்க வந்து ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் கேட்குறாங்க, இல்லை படிக்கிறாங்க, உடனடியாக வாங்கிடுறாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வாங்கின ப்ரைஸ் கீழே வருது. அப்போது நம்ம நிறையா தடவை பார்த்திங்க அப்படின்னா லாஸில் இருப்போம். காரணம் வந்து கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போய் லாஸில் இருக்க போகிறது இல்லை, தப்பான இடத்துல வாங்கி லாஸ் பண்ணியிருப்போம். சவுத் இண்டியன் பேங்க்குடைய இந்த சார்ட் நீங்கள் பார்க்கும்போது இந்த சார்ட்டில் நம்ம எந்தெந்த இடத்துல வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து யாராச்சும் கேட்டோம்னா இந்த சார்ட்டை பற்றி தெரியாதவங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட் பற்றியே தெரியாதவங்க யாரை கேட்டாலுமே தெளிவாக அவங்க வந்து சொல்லுவாங்க, குறிப்பிட்ட இடங்கள் சொல்லுவாங்க. நம்ம வீக்லி சார்ட்டுக்கு போயிடலாம். இன்னமே இப்போ வீக்லி சார்ட்டில் இருக்கிற நம்ம வீக்லி சார்ட்லேயுமே ஒரு நிமிஷம் இப்போ பாருங்கள். இப்போ இதில் எந்தெந்த இடத்துல வாங்கியிருக்கலாம்னு சொன்னால் யாராக இருந்தாலுமே இந்த இடங்களை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த இடத்துல வாங்கியிருக்கலாம், அதே மாதிரி இந்த இடத்துல வாங்கியிருக்கலாம், இந்த இடங்களில் வாங்கியிருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரேஞ்சுன்னு சொல்லி யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த இடங்கள் எல்லாமே வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கக்கூடிய இடங்கள் தான். இந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. மறுபடியும் ஸ்டாக் கீழே வந்திருக்கு. பட் இந்த இடத்துல வாங்கி இது வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்டராகவோ இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடராகவோ கூட இருந்தாலும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடம் இதெல்லாம் வந்து ஒரு அருமையான வாய்ப்புகளை கொடுத்துருக்குற இடம். ஸோ இப்போது நம்ம ஹிஸ்ட்ரி வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டிராயிங் வரைகிறது வந்து ரொம்ப சுலபம்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவோம். கண்டிப்பாக அதுதான் உண்மையும் கூட. ஆனால் நடக்கிறதுக்கு நம்ம என்ட்ரி வந்து இங்கே எடுக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து கரெக்டான இடங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? இதற்கு கீழே தொடர்ந்து கீழே போகல இல்லையா? அப்போ இந்த இடத்த எப்படி நம்ம வந்து கரெக்டாக ஒரு 100% இல்லாட்டியுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு 90%ஆவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் லைன் வரைய தெரியணும். ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பழகிட்டு அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு இடங்களை கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கிற வால்யூம் ஸ்டடிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாட்டமில் எப்படி ஒரு ஸ்டாக் ப்ரைஸை ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்கிறோம். உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு அந்த டூல் யூஸ் பண்ணும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே ட்ரெண்ட் லைன் வரையும் போது கீழே 2 பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் ட்ரெண்ட் லைன். கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே. இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் நான். பாருங்கள், இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணால் இது வந்து எந்த வருஷம் நடந்தது? 2001. 2001 20 வருஷம் கழித்து அந்த இடத்துக்கு மறுபடியும் ப்ரைஸ் வந்திருக்கு. ஆனால் நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், ப்ரைஸ் வந்து கீழே வந்து தாறுமாறாக கீழே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறோம். நீங்கள் எங்கே போனாலுமே அது ஒரு யூனிஃபார்ம், அதாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்கும். நம்ம அந்த சப்போர்ட் எங்கே இருந்ததோ அதே சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகுது. ஸோ இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும் நிச்சயமாக. இப்போ அடுத்த கோடு வந்து நம்ம போட்டு வைக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் இங்கே ப்ரைஸ் மேலே போயிருச்சா, மேலே போகும்போது கோடு இப்படி போட்டிருப்போம். நீங்கள் எப்போயுமே ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம பொதுவாக எப்படி வரைகிறோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன்னாவே மேலேருந்து கீழே பிரேக் அவுட்டுக்காக வரைகிறோம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இது வந்து இது பாருங்கள், இது எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள். இது இந்த 2 லைனுக்கு கனெக்ட் பண்ணி வரைஞ்சிருந்தால் 3வது, எப்போவுமே நான் சொல்கிறது 2 லைனை கனெக்ட் பண்ணால் 3வது இடம் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இங்கேயும் கனெக்ட் பண்ண இந்த லைன் போச்சு, இங்கேயும் கனெக்ட் பண்ண இந்த 2 லைனு கனெக்ட் ஆகிற இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடமா தான் இருக்கணும். கண்டிப்பாக எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இடங்கள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே வரைஞ்சி வச்சுருப்போம். இது வந்து ஏன் இங்கே வரையக்கூடாதானா, நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கேயும் வரைஞ்சி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ வரைஞ்சி வச்சுக்கலாம். பட் எப்போவுமே இப்படி ஒரு யூவை திருப்பி போட்ட மாதிரி இருக்கணும், இல்லை யூ இப்படி இருக்கணும். இதுதான் வந்து ஒரு கர்வ். அடுத்தது வந்து இங்கே வரைஞ்சி வைப்போம். நீங்கள் இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் வரைஞ்சிட்டு லோயர் டைம் ஃப்ரேம்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கங்கெல்லாம் ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி வச்சுருங்க ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில். இப்போ நம்ம வரைஞ்சிட்டு இருக்கிறது வீக்லி. அடுத்தது வந்து இப்போ நான் டெய்லிக்குள்ளே போகிறேன். நீங்கள் டெய்லிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு நேச்சுராகவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டையும் கரெக்டாக நீங்கள் இது 1 2 அந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணிங்கன்னா 3ஆவதாக வர்றது வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, பரவாயில்ல. இப்போ வந்து 1 2 இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்திருப்போம். இந்த இடம் வந்து ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், இன்சைடு கேண்டில். இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டில், இன்சைடு கேண்டிலுங்கிறது. ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்ம கண்டிப்பாக 29 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். ஸ்டாப் லாஸ் வைக்கிறவங்க வந்து 28 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வாங்கியிருந்தோம் அப்படின்னா 2025 செப்டம்பரில் வந்து நம்ம ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நமக்கு அப்ராக்சிமேட்டாக 380 இல்லை 4 லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டு நின்றுட்டுருக்கு அந்த இடத்துல. ஸோ நம்ம எதுக்கு இந்த இவ்வளோ தூரம் வரையிற அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரைஸ் பாட்டமாக வாங்கணும். நம்ம வாங்கினதுலேருந்து அங்கேருந்து மேக்ஸிமம் மேலே போகிறதா தான் இருக்கணும். நம்ம உச்சத்தில் போய் வாங்கிட்டு கீழே வர்றதுங்கிறது நமக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திடும். ஸோ இந்த மாதிரி வந்து 2 லைன் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா 3ஆவது லைன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ இங்கே 2ஐயும் கனெக்ட் பண்ணி வரைஞ்சாலோ இல்லை இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணியிருந்தாவோ 3ஆவது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் லைனுங்கிறது வரைஞ்சி பழகினீங்க அப்படின்னா இது வந்து நான் இப்போது 2 ஹவருக்குள்ளே போகிறேன். முதல்ல 3 ஹவர் பார்க்கலாம். முதல்ல வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் டச் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த 2ம் டச் பண்ணியிருக்கு. இங்கே 3ஆவது வந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் இது நீங்கள் ரொம்ப ஈஸி தான் கற்றுட்டிங்க அப்படின்னா. இது வந்து நிறைய பேர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே கீழே 2 லைன் வரைஞ்சி டச் பண்ண 3ஆவது இடம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறது நான் நிறையா டைம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அடுத்தது வந்து இப்போது நம்ம 3 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கடைசியாக வந்திருக்கு. நம்ம வந்து ஏப்ரல் 25 வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஆனால் பொதுவாக நம்ம வந்து போன பிப்ரவரி 24 நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 36 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. தவறான இடம். இந்த இடத்துல வந்து இதுக்கு இந்த இடமெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே உட்காருதா எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல வாங்கியிருக்கக்கூடாது. இந்த இடங்களில் வாங்கியிருக்கிறது தான் கரெக்டு. இந்த இடங்கள் எங்கே ஒரு 2 ரூபா கம்மி இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 22 ரூபா 23 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். வாங்கியிருந்தால் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருப்போம். இதற்கு கீழே போகாதா அப்படின்னா இதற்கு கீழே வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து ப்ரீசஸ்னாக வரைஞ்சி பழகணும். அந்த பயம் வந்து நிச்சயமாக வரும். அந்த பயம் எப்போ போகும்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இதே மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். இல்லை நீங்கள் ட்ரெண்ட் லைன் ஹிஸ்ட்ரியில் போய் நிறைய வரைஞ்சி பழகுங்க. நிறையா சார்ட் இருக்குது, 100கணக்கான கம்பெனிகள் இருக்குது. அதில் நம்ம வரைஞ்சி பழக நமக்கு வந்து அந்த பயம் போயிடும். நம்ம ஒரு 90% வந்து கண்டிப்பாக இந்த இடம் தான் வந்து ஒரு ஷார்ப்பான இடமா இருக்கணும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா
இது வந்து நம்ம சொல்லி கொடுத்தா அப்படி என்னங்கிறாங்கன்னா, இதுக்கு கீழே போகாதான்னு கேட்குறாங்க. ஆனால் அதே நபர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இங்கே வாங்கியிருப்பார். இங்கே வாங்கி கீழே வந்துட்டு மேலே போக வரைக்கும் வெயிட் பண்ணுவார். இங்கே வாங்குறதுக்கு சொல்லி கொடுத்தா என்னங்கிறாங்க, இதுக்கு கீழே போனால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு இங்கே அங்கே வாங்குறதுக்கு நீங்கள் இங்கே வாங்குனீங்க அப்படின்னா ரூ. 36 வாங்குறதுக்கு ரூ. 23 வாங்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து ரூ. 14 ப்ராஃபிட்டில் இருக்கிற ஒன்று. ரெண்டாவது எவ்வளோ டைம் நமக்கு சேவ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி எடுத்து போகலாங்க. இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குற இது வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு மெத்தட். என்ன மெத்தட்னு கேட்டிங்கன்னா, கீழே வால்யூம் ஸ்டடி. இப்போ வால்யூம் ஸ்டடிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஒரு ஸ்டாக்குடைய வால்யூம் ஆரம்பித்து ஒரு மொமெண்டம் பையாக ஆரம்பிக்குதுன்னா, நம்ம அந்த பை ஆகிற இடத்துலையே என்ட்ரி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆரம்பத்துலேயே சேர்ந்துக்கிறோம். அதை விட்டுட்டு ஒரு மூவிங் ஆவரேஜ் வரைஞ்சி மேலே போய் வாங்குறது, சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வாங்குறது. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது பாதி தூரம் வந்துடும். ஸோ அது இல்லாமல் நம்ம பாட்டம்லேயே வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் லைனுங்கிறதே உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணோம். இது வந்து எங்களுடைய டூல் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இங்கே கீழே எங்கே வால்யூம் இல்லாமல் இருக்கோ இந்த இடம் பாருங்கள், கீழே வால்யூம் இல்லாமல் இருக்குது. இதுதான் வந்து எங்களுக்கு இந்த 3 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாட்டமாக எடுத்துக்கிறோம். இது அக்யூரேட் பாட்டமானால் இதற்கு கீழேயும் ப்ரைஸ் கண்டிப்பாக போகலாம். நம்ம அதற்கு ப்ரிசிஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சி வைக்கிறோம். நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி எங்கே உட்காருதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல வந்து வால்யூம் கரெக்டாக இல்லாமல் இருக்குது. ஸோ எனக்கு இன்னுமே கான்ஃபிடென்ட் இப்போ அதிகமாக இருக்கும். இந்த இடம் வந்து ஒரு நல்ல இடமா பார்க்குறோம். இதற்கு முன்னாடி என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இதற்கு முன்னாடி பாருங்கள், அதே மாதிரி வந்து ஏற்கனவே வரைஞ்ச ட்ரெண்ட் லைனில் இங்கே வந்து உட்காந்துருக்கு. ஆக்சுவலாக இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே ஒரு வரையணும். நீங்கள் எங்கெங்கே வரையறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் வரைஞ்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ரேஞ்ச். ஏன்னா கீழே வால்யூமும் இல்லை, ட்ரெண்ட் லைனையும் நல்லா உட்காந்துருக்குது. இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு டச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்ச் இருந்திருக்கு. இங்கே இந்த ரேஞ்சில் வந்து எப்போ 2022 ₹6 கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இது ஒரு அருமையான இடம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிசிஷன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதுதான் பாட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இன்னுமே நீங்கள் ப்ரிசிஷன் பண்ணலாம். அதாவது ரொம்பவே ஷார்ப்பாக இதுதான் பாட்டமாக இருக்குன்னு எடுக்கலாம். நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நல்ல கம்பெனிகளை கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சி உடனே வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி நல்லா சூட்டபிளான ஒரு ப்ரைஸ் வரும்போது நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் லாபகரமாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாகவோ ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிங்கிற பார்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபிபனாச்சி, ஹெட் அண்ட் ஷோல்டர், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அது வந்து எப்போவுமே ஹிஸ்ட்ரி நடந்ததுக்கப்புறம் வந்து அதில் வரைகிறதுக்கு நல்லாயிருக்கும். டைம் போகும், நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுவே நம்ம அடிக்டாக மாறிடுவோம். ஆனால் நம்மளுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பதாக இருந்திருந்ததுன்னா மார்க்கெட் பாட்டமில் வாங்க முயற்சி பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பிலே சந்திப்போம்.